வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஃபேஷன் வித் ஏஞ்சல்லேருந்து உங்கள் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரு சாதா ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அவங்களே 22 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 ப்ளவுஸும் நம்ம வந்து கத்திரிக்கோலில் போட்டு ஒன் டைம் நம்ம கட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 22 ப்ளவுஸில் 12 ப்ளவுஸ் பிரித்து எடுத்து இப்போது மடிப்பு போட்டு அயர்ன் பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நான் கலராக பாருங்கள் எண்ணிட்டுருக்கேன். ஸோ 12 ப்ளவுஸும் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 12 ப்ளவுஸை நம்ம அப்படியே போட்டு 2 டபுளாக மடிக்கும் பொழுது 24 பீஸ் வருது இந்த ப்ளவுஸு. அப்போ 24 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து அவங்க அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. அலோ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அலோ ப்ளவுஸை போட்டு தான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கிறோமான்றதை நீங்கள் மார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு கூட ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸை நீங்கள் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கிற அளவு வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஒரு அளவு ப்ளவுஸில் ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணி இந்த டைமில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது, அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ பாருங்கள், அதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பீஸை எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மிஷினில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கையில் கட் பண்ண முடியாது. ஸோ இந்த மிஷினில் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மிஷினில் கட் பண்ண தெரிஞ்சவங்க கட் பண்ணுங்கள், கட் பண்ண தெரியாதவங்க நீங்கள் சிங்கிள் ப்ளவுஸு வெட்டிட்டு நீங்கள் அது மேலே ஒன்றா போட்டு நீங்கள் அது மேலே வெட்டிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். பிளேடெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இதில். சரிங்க, தெரியாதவங்க யாருமே இது பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கொஞ்சம் வந்து இது வந்து, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மிஷின் பிடிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுமாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மிஷினில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஷோல்டர், ஆம் ஹோல் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த மிஷினுடைய ஹைலைட்டே அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோமோ எவ்வளோ ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ்லாம் நம்ம இந்த 24 பீஸும் போட்டு நம்ம எட்ஜஸ்லாம் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதுதான் இதோடைய ஹைலைட்டு. அது மாத்திரம் இல்லை, இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நெக்கு வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கங்கே நான் சேஃப்டி பின் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது மூவ் ஆகும் துணி. எப்போவுமே கிளாத் வந்து மூவிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அங்கங்கே வந்து சேஃப்டி பின் வந்து நான் எப்போவுமே வந்து போட்டுடுவேன். ஸோ அப்போ வந்து நகராது. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி லைனாக வர்றது காரணம் அதுதான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு கட் பண்ண போகிறோம். நெக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? அந்த மார்க்கிங்கில் அவங்க அலோ ப்ளவுஸ் கொடுத்ததுலேருந்து 1/4 இன்ச்சு முன்னாடியே பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் வச்சு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு நெக் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? அதனால் இப்போ அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து முன்னாடி ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். அது 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த நெக்கு வந்து அப்படியே வந்துடும். நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெக் பீஸ்லேயே தெரிஞ்சிடும். நம்ம யூ நெக்கு தான் போட்டிருக்கோம், இல்லை நம்ம வந்து ஸ்டார் நெக்கு போட்டிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த பீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாக்டாக உங்களுக்கு கரெக்டாக அந்த யூ நெக் வந்து வந்துடும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா, கேட்குதா, அந்த மாதிரி இல்லை நான் வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி பேசுகிறேன்னா அது என்னன்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நான் ஃபேவரட் பண்ண முடியுமோ ஸோ அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரட் வீடியோவாக நான் போடுவேன் கண்டிப்பாக. டிசைனர் ப்ளவுஸு எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. யூனெக் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த மெரூன் கலர் பாருங்கள், உங்களுக்கு சரியாக தெரியுது தெரியல, ப்ளூ கலரில் பாருங்கள் கிளியராக தெரியுது. ஸோ அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த நெக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு பேக் பார்ட்டு தான் வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லாம் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து பழகலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மெயினாக இந்த வீடியோவோட பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கலாம். யாருமே லேடிஸ்க்கு வந்து டெய்லரிங் தெரியாமல் இருக்கக்கூடாது. அவங்க ப்ளவுஸாச்சும் ஓனாக ஸ்டிச் பண்ணி போடணுன்றதான் எங்களுடைய நோக்கம்.
ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.